இந்தியாவில் நம்ம இன்னும் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்னு சொல்லிட்டு நிறைய யூபிஐ ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் அமேசான் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா, நம்ம இனிமேல் கடைக்கு போகிறோன்னா நம்ம கையில் காசு, மொபைலு எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஆனாலும் நம்ம பே பண்ணலாம். அப்படின்னு சொல்லி எப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த அமேசான் ஒன்று ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் போய்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து காமிச்சோன்னா அது வந்து அதுக்கப்புறம் மட்டும் நம்ம ஸ்க்ரீன் விட்டு அந்த ஸ்கேன் செஞ்சிடும். ஸ்கேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அதில் வந்துடலாம். இது வந்து அமெரிக்காவில் இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து இன்னும் அங்கே வந்து இன்னும் பிரபலமாகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து அமெரிக்கா பாப்புலேஷன் போது கொஞ்சம் அதிகம். அதனால் இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதாவது ஆபத்தான சூழலிருந்து தப்பிக்கிறதுக்கு. எடிட்டர் உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இப்போ வந்து அனிமல்ஸில் இருக்க ஒவ்வொரு டேலண்ட்டையும் நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து ஆபத்தான சூழ்நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ யானைகள், மீன்கள், பறவைகள் அதெல்லாம் எடுத்தோன்னா அதோட கூட்டம் தான் ஸ்ட்ரென்த்து, அதாவது யூனிட்டி. அதெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால எந்த அனிமல்ஸும் அட்டாக் பண்ண வராது. இப்போ வந்து காண்டாமிருகம், காட்டெருமை அதெல்லாம் பார்த்தா அதோட கொம்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, அதுதான் அதுக்கு வந்து பாதுகாப்பு. அதே போல் ஆமைக்கு, நெத்தைக்கு அதெல்லாம் அதோட ஓடு தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்து மை, ஒரு மைனா அதான் இங்கை வச்சு கூட ஒரு இதாகுது. அதாவது ஆக்டோபஸ்லாம் என்ன பண்ணோம்னா அதுக்கிட்ட ஏதோ ஆபத்தான சூழ்நிலைன்னு அது உடம்புல வந்து இந்த மை வந்து வச்சுருக்குமா. அது ஆபத்தான சூழ்நிலை அந்த மையை வந்து தெளிச்சுட்டு அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகி போயிடுமா. அதே போல் தூக்கமே எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பாம்பு, சில பல்லிகள்லாம் என்ன பண்ணோம்னா உணவை சாப்பிட்டு பூமிகளில் போய் பத்துருமா. நம்ம எல்லாருக்குமே, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பர்ஃபி வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். சரி, இந்த பர்ஃபி எங்கே ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியில் வந்து இது வந்து செம ஃபேமஸ்ஸு. இது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1940 பொன்னம்பல நாடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை அவர் வச்சுருக்காரு. அவர் கடையிலலாம் வந்து இந்த பர்ஃபி வந்து செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக தான் இருந்தது இந்த பர்ஃபி. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி எதுக்கு ரவுண்டாக வரணும், நம்ம வந்து இதை வேறு ஷேப்புக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மாற்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமாட்டு இதோட டேஸ்ட் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து அந்த கோவில்பட்டியில் விளையிற கருப்பு மண்ணில் விளையிற வேர்க்கடலையும் தேனி சேலத்துலேருந்து வர வைக்கப்பட்ட வெள்ளமும் தாமரமணி ஆற்று தண்ணீரும் தான் இந்த பர்ஃபிக்கு வந்து செம ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்சான் ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தால் நம்ம சின்சானில் இந்த மாதிரி ஷூஷின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு அதிகம் நம்ம வரதை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஷூஷி அப்படின்னு என்னன்னா அது வந்து ஒரு ஃபுட் ஐட்டம். அது வந்து ஜப்பானில் இருக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானில் வந்து ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து திருட்டுக்கு பயந்துன்னு இந்த அரிசி பானை எடுத்துட்டு ஒரு பறவை கூடு அவங்க வீட்டில் இருக்குது மேலே, அதில் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சோடனே அந்த கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அந்த அரிசி எடுத்து பார்க்கும்போது இந்த பறவைகள் வந்து மீன்லாம் சாப்பிட்டு அதில் வந்து சாப்பிடும்போது அதை சிந்தி அதோட பாகங்கள்லாம் அந்த அரிசியில் வந்துருக்கு. இவங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த அரிசியை சமைச்சு பார்க்கும்போது அது கூடுதல் டேஸ்ட்டாகவும் செம்ம ஹெல்த்தியாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி சார்ந்த வகை தான் இந்த சூஷின்ற உணவு. அந்த அரிசி சாதத்துக்கு கூட இது மீன், நண்டு, இறால் அந்த மாதிரி சொல்கிற நிறையா நான்வெஜிடேரியன் ஐட்டம் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வினிகரு, சாஸு அதெல்லாம் வீட்டி அதெல்லாம் செய்கிறது தான் இது வந்து சூஷி. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விளாக் சேனலுமே ஸ்ரீலங்கா, தாய்லாந்து அந்த மாதிரி நிறைய விளாக் சேனல்ஸ் வந்து இந்த 2 கண்ட்ரிக்குமே போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அவங்க வந்து 2023 போயிருப்பாங்க, ஓகேவா. அந்த ஒரு சீரீஸை ஷூட் பண்ணி தான் அவங்க வந்து இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு வராங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா அப்பயே போய் பாருங்கள். 6 months லேட்டர், 9 months லேட்டர் அந்த மாதிரி தான் அவங்க வீடியோஸ்லாம் இருக்கும். அது அப்புறமாட்டு அது ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ இலங்கை, தாய்லாந்து அதெல்லாம் வந்து கொரோனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க டூரிஸ்ட் இதெல்லாம். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்த நம்ம மாதிரி இந்தியா, ரஷ்யா, சைனா அதுக்கெல்லாம் விசா வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது யார் வேணால் அவங்க கண்ட்ரிக்கு உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டேரக்டு ஃப்ளைட்டுமே விட்டாங்க. இதை வந்து பின்பற்றி இது தாய்லாண்டுமே வந்து நாங்களும் விசா கேன்சல் பண்ணிக்கிறோம், நீங்கள் இங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டூரிஸ்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ், பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைமில் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம போனோம், அதாவது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம போனோம்னா எல்லாம் ஆம்னி பஸ்லேயுமே ரேட்லாம் அதிகமாக இருக்கும், 5000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ட்ரெயினுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெயின் வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், டைமும் சீக்கிரமாக போயிடலாம்.
அதே போல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால எனக்கு வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செஞ்சால் எல்லாருமே விரும்புகிறாங்க. ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் வந்து இப்போ அதிகமாகிட்டே போகிறாங்க. அதே போல் எப்போ நம்ம வந்து நிறைய இங்கே மெட்ரோ இருக்கலாம் இங்கே சென்னையில் வந்து ஆரம்பிச்சதோ, நிறைய வடக்கு நண்பர்கள் தமிழ்நாடு நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கே தனியாக ஒரு ட்ரெயின் வேணும் போல். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 3000 புது ட்ரெயினை வந்து மக்களோட நலனுக்காக விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரத்துக்கு 5 இயர்ஸ் நாளையும் தெரிஞ்சே ஆகலாம்னு நினைக்கிறேன் நான். அலெக்சாண்டரை பற்றி நமக்கு தெரியும். அபிஞானம் படத்தில் கூட பிரகாஷ்ராஜ் அலெக்சாண்டர் வச்ச குதிரை பேர் என்னன்னு தெரியுமா சொல்லி கேட்டிருப்பாரு. இந்த அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன? இதெல்லாமா சார் கேட்பாங்க? அலெக்சாண்டரோட அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியுமா? மெசிடோனியான்ற இதில் வந்து பேலஸ் ஆஃப் அகை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அலெக்சாண்டரோட அரண்மனை பேர் பேலஸ் ஆஃப் அகை. இந்த அரண்மனை இன்னமும் கிரீக் கண்ட்ரியில் வந்து இன்னமும் இருக்குது. ஏறத்தாழ இது எவ்வளோ ஆண்டு பழமையானது அப்படின்னு பார்த்தா 2300 ஆண்டு வந்து பழமையானது. சரி, இப்போ வந்து இந்த கிரீக் அரசு இதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 130 கோடி செலவு பண்ணி இதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வராங்க. இது மொத்தம் எத்தனை சதுர அடின்னு பார்த்தோம்னா 1,60,60,000 சதுர அடி இந்த அரண்மனை வந்து பரப்பளவு கொண்டதான்.